ஹாய் நண்பா, நான் இந்த பதிவில் என்ன பார்க்கலாம்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு ஹாப்பியான நியூஸு, ஒரு முக்கியமான ரூல் வந்து நீக்க போகிறாங்க. இதனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து என்ன பயன் எல்லாமே டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். ஷூராக சொல்கிறேன், இந்த தகவலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே தெரியும், டிஎன்எஸ் அலவன்ஸ் 50% வந்து இப்போ எட்டி இருக்கு. இதனால வந்து 13 வகையான அலவன்ஸும் அதிகரிக்க போகுது. இது விஷயமா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். இபிஎஃப்ஓ அஃபிஷியலாக ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க, அறிக்கை விட்டுருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து 50% வந்து தொடர்றப்போ அதர் அலவன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி ஒரு 13 அலவன்ஸ் வந்து பட்டியலிட்டாங்க. இது விஷயம் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதில் முக்கியமாக ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு, கன்வீனியன்ஸ் அலவன்ஸு, ஹோட்டல் அலவன்ஸு, இந்த அலவன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 25% மேலே இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். இப்போ ஏற்கனவே இருக்கிற அமௌண்ட்டை விட 25% வந்து அதிகமாகவும் சொல்கிறாங்க. இந்த பதிவோட முக்கியமான அப்டேட்டே இதுதான். அதாவது இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாராச்சும் ஒர்க் பண்ணுறப்போ இறந்துட்டாங்கன்னா, அப்படி இல்லை மெடிக்கல் ரீசனுக்காக அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சார்ந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து பணியமர்த்துவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. கருணை பணி நியமனத்துக்கான அந்த அனுமதி பார்த்தீங்கன்னா 5% உச்சவரமாக இருக்குது. இந்த 5% உச்சவரம் பார்த்தீங்கன்னா இப்போ நீக்க போகிறாங்களாம். நீக்கிற விஷயமா பரிந்துரை வந்து அனுப்பியிருக்காங்க. இப்போ இருக்க விதியின்படி பார்த்தீங்கன்னா, இந்த பணிக்காலம் முடிவதற்குள்ள கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இறந்து போனாலோ இல்லை மருத்துவ காரணங்களுக்காக ஓய்வு பெற்றாலோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சார்ந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பணியில் சேர முடியாது. 1 இயருக்கு 5% ஊழியருக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிடைக்கும். இப்போ வந்து இந்த உச்சவரம்பு நீக்க போகிறாங்க. இது விஷயமா அஃபிஷியல் அப்டேட் வரப்போகிற பட்ஜெட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மத்திய அரசு ஊழியர்கள் சங்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஒரு 7 கோரிக்கையை வந்து கண்டிப்பாக நிறைவேற்ற சொல்லி இது விஷயமா ஏற்கனவே மத்திய அரசுக்கு ஒரு ப்ரப்போசல் அனுப்பியிருக்காங்க. நம்ம 7 ரெக்வஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இது விஷயமா வந்து இப்போ ஜூலை 19 வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டில் அந்த வருங்கால வைப்பு நிதி பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாக 15,000 ரூபாய் அந்த லிமிட்டில் தான் இருக்குது. 15,000க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து இதை 25,000 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, பிஎஃப்கான அமௌண்ட் டிடெக்ஷன் வந்து அதிகமாகும், டேக் ஹோம் சேலரி கம்மியாகும், ஆனால் வந்து உங்கள் பென்ஷன் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயம் வரப்போகிற பட்ஜெட்டில் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பர்களே.